ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ரொம்ப கவனமா பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட விசுவாச வார்த்தை பேசுங்க. சகோதரர்கள்ட்ட தைரியப்படுத்தி பேசுங்க. புருஷனை உற்சாகப்படுத்தி பேசுங்க. மனைவியை என்கரேஜ் பண்ணி பேசுங்க. நீங்க பேசுற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவன் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை பேசுறீங்களோ உன் வாயின் வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய் எழுதியிருக்கிறது. வேதத்திலிருந்து நீதிமொழிகளிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. விரும்பினா நீ அதை புசிப்ப. ஒரு சகோதரி நல்ல விசுவாசி, பையன் வளர்ந்து வரான், துன்மார்க்கனாய் மாறிவிட்டான். எந்த ஊழியரை பார்த்தாலும் ஜெபிப்பாங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கயா, அவன் நல்லவனா மாறிடுவான், அவனை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், அவன் ரொம்ப நல்லவனா மாறுவான். ஆனா அந்த அம்மா சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்டே இருந்துச்சு. துன்மார்க்கனாய் மாறினான், அடிபடி போட்டான், வெட்டு குத்துல இறங்கிட்டான், கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கே போயிட்டான். குறிப்பிட்ட ஆண்டுகள் தண்டனையே அவனுக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனா அந்த சகோதரி ஜெபத்தை விடல. இப்பவும் சொல்லுவாங்களாம், என் பிள்ளை குறித்து கடவுள் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை ஆசீர்வாதம் மாறிடுவான். இருப்பது தண்டனை அனுபவித்து ஜெயிலுக்குள்ளே. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சிறைச்சாலையில அவங்க அப்படி ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராமத்தை பார்த்தினான். வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், இயேசு அவனை சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டான், வாழ்க்கையே மாறியது. கர்த்தர் அவனை ரட்சித்தார், வாழ்க்கை மாறிவிட்டது. அவனுடைய நன்னடக்கை பார்த்து தண்டனை குறைக்கப்பட்டு அவன் வெளியே வந்தான். குடும்பத்துக்கும் திருச்சபத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான் என்று நான் ஒரு சாட்சியில் வாசித்தேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் சொன்னது மாதிரி ஆயிட்ட, அவன் பேசுன மாதிரி ஆயிட்ட, அவன் ஜெபம் பண்ணது மாதிரி ஆயிட்ட. விட்டுறாருங்க, கரெக்டா பேசுங்க. சாபமான வார்த்தை பேசாதுங்க, என்கரேஜ் பண்ணி பேசுங்க. யாரையும் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி பேசாதுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஒண்ணு இல்லை நினைக்கிறீங்களோ, உங்களை ஒரு பெரிய ஆளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் உங்க பிள்ளை அவர் கலெக்டரா மாத்துவார்? ஏன் உன் பிள்ளை எஸ்பியா மாத்துவார்? உன் பிள்ளை டாக்டரா மாத்துவார்? உன் பிள்ளைய பெரிய வேங்கலிஸ்டா மாத்துவார்? ஹalleluya. உன் பிள்ளைய ஒரு பெரிய ஜமீனா மாத்துவார். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஹalleluya. நீங்க எவைகளை பேசுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள், எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபமா நல்ல வார்த்தையை பேசுங்க. ஏமாய் ஹalleluya. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல வார்த்தைகளை பேச பிராக்டிஸ் பண்ணுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். உற்சாகமா பேசுங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உங்க பஞ்சப்பாட்ட பாடிடாதுங்க. கிருபையினால நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். இந்த நாள் அப்படியா மாறட்டும். இனி வரும் நாட்கள் மாறட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நல்ல வார்த்தைகளை பேச கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.